தமிழ் சினிமாவோட ரொம்பவே பிரபலமான ஜோடினா அது மியூசிக் டைரக்டர் ஜிவி பிரகாஷ் மற்றும் பாடகி சைந்தவி அவர்கள் தான். இவங்க ரொம்பவே ஆசைப்பட்டு காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களுக்கு ரொம்பவே அழகான ஒரு பெண் குழந்தை இருந்துட்டு இருக்காங்க. இப்படி எல்லாம் இருக்கும்போது ஜிவி பிரகாஷ் அவர்கள் கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி சில கருத்து வேறுபாடுகள் காரணமா சைந்தவி அவர்களை விவாகரத்து செய்ய போறதா ஒரு அதிர்ச்சியான விஷயம்னா சொல்லியிருந்தாரு. அதை பார்த்ததுமே பல ரசிகர்கள் ஏன் உங்களுக்கு என்ன ஆச்சு, நீங்க நல்லா தானே இருந்தீங்க, நீங்க ஏன் இப்ப பிரிய போறீங்க, பிளீஸ் பிரியா அப்படின்ற மாதிரி ரொம்பவே எமோஷனலா சொல்லிட்டு வந்தாங்க. ஆனா ஜிவி பிரகாஷ் அவர்கள் இந்த ஒரு முடிவை நாங்க சேர்ந்து தான் எடுத்திருக்கோம், எங்களோட பிரைவசிக்கு கொஞ்சம் ரெஸ்பெக்ட் கொடுங்க, யாருமே இதை பத்தி தவறா பேசாதீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாரு. அதுக்கப்புறமா ஜிவி பிரகாஷ் அவர்கள் அவருடைய மியூசிக் கான்சர்ட் நிகழ்ச்சி ஒன்ன ரொம்பவே பிரம்மாண்டமா நடத்தியிருந்தாரு. அந்த நிகழ்ச்சியில பாடகி சைந்தவி அவர்கள் பாட்டு பாட ஜிவி பிரகாஷ் அவர்கள் மியூசிக் போட்ட வீடியோ சமூக வலைதளங்கள் முழுக்க வைரலாச்சு. இதை தொடர்ந்து ரீசெண்டா தான் அவங்களுடைய விவாகரத்து வழக்கானது சென்னை குடும்ப நல நீதிமன்றத்துல விசாரணைக்கு வந்திருக்கு. அந்த விசாரணைக்கு தனித்தனியா வந்த ஜிவி பிரகாஷ் மற்றும் சைந்தவி அவர்கள் விசாரணை முடிஞ்சு போகும்போது ரெண்டு பேரும் ஒரே கார்ல ஒன்னாதான் வீட்டுக்கு போயிருக்காங்க. அந்த ஒரு வீடியோவை பார்த்ததுமே பல ரசிகர்கள் ஏன் இவ்வளவு ஒற்றுமையா இருக்க நீங்க பிரிய போறீங்க, பிளீஸ் நீங்க மறுபடியும் ஒன்னு சேருங்க, உங்களுக்காக இல்லனாலும் கூட அட்லீஸ்ட் உங்களுடைய மகளுக்காகவாது ஒன்னா சேர்ந்து வாழுங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில இப்போ இந்த விஷயத்தை பத்தி சைந்தவி அவர்கள் ரொம்பவே உருக்கமா எனக்கும் ஜிவி பிரகாஷ் அவர்களுக்கும் முழுமையா விவாகரத்தை ஆனாலும் கூட என்னோட வாழ்க்கையை விட்டு அவர் எங்கேயுமே போக மாட்டாரு, எங்களுக்குள்ள இருக்கிற கணவன் மனைவி அப்படின்ற ஒரு உறவு தான் பிரியுமே தவிர நட்பு அப்படின்ற ஒரு உறவு இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் அது அப்படியே தான் இருக்கும், நாங்க சேர்ந்து இருந்து கஷ்டப்படுறதை விட பிரிஞ்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவா இருக்க போறோம், இந்த ஒரு முடிவை நாங்க ரெண்டு பேருமே சேர்ந்து பேசி தெளிவா தான் எடுத்திருக்கோம், அதே மாதிரி இந்த ஒரு முடிவானது எங்களுடைய மகளுக்கும் நல்லாவே தெரியும், நாங்க பிரிஞ்சு போனாலும் கூட எங்களுடைய மகள் எங்க ரெண்டு பேரு கூடயுமே சேர்ந்து தான் இருக்க போறாங்க அப்படின்ற மாதிரி ரொம்பவே உருக்கமா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு முடிவை எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டு யாரும் எங்களை தவறா பேசாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சிருக்காங்க. சோ இந்த ஒரு விஷயம் தான் இப்போ சமூக வலைதளங்கள் முழுக்க வைரலாவும் பரவிட்டு வந்துட்டு இருக்கு. சோ அந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்க எல்லாரும் சைந்தவி அவர்கள் சொல்லியிருக்க இந்த விஷயங்களை பத்தியும் சைந்தவி மற்றும் ஜிவி பிரகாஷ் அவர்கள் பிரிய போறத பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம தமிழ் டியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.